ஹலோ மாஸ்டர்ஸ், வெரி குட் மார்னிங். இந்த வீடியோவில் நீங்கள் GeoGebra Classic 5 பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு பிகினராக இருக்கீங்க, நான் இனிமேல் தான் இந்த சாஃப்ட்வேர் பற்றி நான் தெரிஞ்சுக்க போகிறேன், இதில் இருக்கிற டூல்ஸை பற்றி நான் ஃபெமிலியர் பண்ண போகிறேன், என்னோடய கிளாஸ் ரூமில் இன்டெகிரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோவாக இருக்கும். ஸோ என்ன தான் ஆன்லைன் வெர்ஷனில் நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம டூல்ஸ் எல்லாம் நல்லா ஃபெமிலியர் ஆகணும். GeoGebra ஹேண்டிலிங் நமக்கு இன்னும் ஈஸியாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பெஸ்ட்டு பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா GeoGebra Classic 5 தான். ஸோ இந்த Classic 5 வெர்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மெனு பார் அப்படிங்கிறதும் டூல்ஸ் பார்ஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸிங்காக ரொம்ப கிளியராக இருக்கும். ஒரு பிகினருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைல், எடிட், வியூ, ஆப்ஷன்ஸ், டூல்ஸ், விண்டோ, ஹெல்ப் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் இஸ் அ மெனு பார். அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டூல் பார்னு சொல்லுவாங்க. லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மூவ் டூல்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மூவ் இருக்கும் அண்ட் மூவ் அரவுண்ட் த பாயிண்ட், ஃப்ரீ ஹேண்ட் ஷேப் அண்ட் பென் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் டூல்ஸ். நம்ம பார்த்தாலே தெரியுது ஒரு புள்ளி வச்சுருக்காங்க, அதுக்கு வந்து ஏன்னு பேர் வச்சுருக்காங்க, அதுவும் கேபிட்டல் லெட்டரில் வச்சுருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அது பாயிண்ட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்தது பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட்னு ஒரு டூல் இருக்குது. அட்டாச்சு பாயிண்ட்டு, இன்டர்செக்ட்டு, மிட் பாயிண்ட் ஆர் சென்டர், காம்ப்ளெக்ஸ் நம்பர், எக்ஸ்ட்ரீமம், ரூட்ஸ், இந்த மாதிரியான டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி நான் வந்து முதல் முறையாக நான் யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்செக்ட் அப்படிங்கிற டூலை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டூல் என்ன பண்ணும், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் மவுஸ் பாயிண்ட்டை கொண்டு போய் அந்த இன்டர்செக்ட்டுங்கிற அந்த செலக்ட் பண்ண டூல் மேலே நீங்கள் மவுஸ் பாயிண்ட்டை வச்சாலே போதும். செலக்ட் இன்டர்செக்ஷன் ஆர் டூ ஆப்ஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நமக்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் கமெண்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதை நம்ம ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணாலே நமக்கு இங்கே போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைன் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைன் வரைகிறது அண்டு செக்மெண்ட் வித் கிவன் லென்த், ரே, பாலி லைன், வெக்டர் ஃப்ரம் பாயிண்ட்னு இருக்கும். ஸோ இந்த டூல்ஸும் மேத்தமெட்டிக்கல் ஆஸ்பெக்டில் தான் வந்து எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைன், அதோடைய சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள், 2 புள்ளி இருக்குது, அது வழியாக ஒரு கோடு போகுது. அப்போ ஒரு கோடு வரையணுன்னா குறைந்தபட்சம் 2 புள்ளிகள் தேவை அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்து செக்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எண்டு பாயிண்ட்ஸ், 2 எண்டு பாயிண்ட்ஸ் இருக்கிறது பார்க்கலாம். அண்ட் செக்மெண்ட் வித் கிவன் லென்த் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு ஒரு லேபிள் கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த செக்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் லென்த் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் லைன் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்பெண்டிகுலர் லைன் ஒரு டூல் இருக்குது, பேரல் லைன், பர்பெண்டிகுலர் பைசெக்டார், ஆங்கிள் பைசெக்டார், டேஞ்சன்ஸ், போலார் ஆர் டயாமீட்டர் லைன், பெஸ்ட் ஃபிட் லைன், லோக்கஸ், இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலிகன் டூல்ஸ். ஜென்ரலாக ஒரு ஜாமெட்ரியை நம்ம டீச் பண்ணோம் அப்படின்னா இந்த டூல் இல்லாமல் நம்மளால் டீச் பண்ணவே முடியாது. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பாலிகன், அடுத்தது ரெகுலர் பாலிகன், ரிஜிட் பாலிகன் அண்ட் வெக்டர் பாலிகன் அப்படிங்கிற டூல்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தது மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர்ஸ், நம்ம சின்ன வயசுலேருந்து அதிக ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து இந்த டூல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது சர்க்குலர் டூல்ஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் வித் சென்டர் த்ரூ த பாயிண்ட்னு ஒரு டூல் இருக்குது. அடுத்தது சர்க்கிள் சென்டர் அண்ட் ரேடியஸ்னு ஒரு டூல் இருக்குது. காம்பஸ் டூல், சர்க்கிள் த்ரூ 3 பாயிண்ட்ஸ், சர்க்குலர் ஆர்க், சர்க்குலர் ஆர்க், சர்க்குலர் செக்டார், சர்க்குலர் செக்டார், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஆர் இன் ஹையர் செகண்டரி மேத்தமெட்டிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கானிக் செக்ஷன் டூல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எலிப்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைபர்போலா அண்ட் பேரபோலா, கானிக் த்ரூ 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் அனதர் ஒன் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த GeoGebra வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் அண்ட் டைனமிக் மேத்தமெட்டிக்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்கிறதுக்கான அடுத்த டூல் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் மெஷர்மெண்ட் டூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது மெஷர்மெண்ட் டூல்ஸில் ஆங்கிள் டூல், ஆங்கிள் வித் கிவன் சைஸ், டிஸ்டன்ஸ் ஆர் லென்த், ஏரியா, ஸ்லோப், லிஸ்ட், ரிலேஷன், ஃபங்க்ஷன் இன்ஸ்பெக்டர் அப்படின்லாம் டூல்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ரிஃப்ளெக்ஷன்லாம் விசுவலைஸ் பண்ணி காட்டுறதுக்கு. ஃபஸ்ட் டூல் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் அபவுட் த லைன், ரிஃப்ளெக்ட் அபவுட் பாயிண்ட், ரிஃப்ளெக்ட் அபவுட் சர்க்கிள், ரொட்டேட் அரவுண்ட் த பாயிண்ட், ட்ரான்ஸ்லேட் பை வெக்டர், டைலட் ஃப்ரம் த பாயிண்ட்ஸ். ஸோ இந்த டூல்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இந்த GeoGebraவை மோஸ்ட் டைனமிக் சாஃப்ட்வேராக நம்ம முன்னாடி நிறுத்துறதுக்கு நம்முடைய மேக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு விசுவலாக இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனமிக் டூல்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இந்த ஸ்லைடர் டூல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லைடர் லைக் எ வேரியபிள் இன் மேத்தமெட்டிக்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏபிசின்னு ஒரு டெக்ஸ்ட்டு அண்ட் இமேஜ் இன்ஸ்டர்ட் பண்ணலாம், பட்டன் க்ரியேட் பண்ணலாம், செக் பாக்ஸ் அண்ட் இன்புட் பாக்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனல் ஒன் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டூல்ஸ். அதில் மூவ் கிராஃபிக்ஸ் வியூ, ஜூம் இன், ஜூம் அவுட், ஷோ ஹைட் த ஆப்ஜெக்ட்ஸ், ஷோ ஹைட் லேபிள், காப்பி விசுவல் ஸ்டைல், டெலிட், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரா வியூ. மேத்தமெட்டிக்கல் இன்புட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு சாக் அண்ட் போர்ட் மெத்தடில் எப்படியெல்லாம் நம்ம விசுவலைஸ் பண்ணுவோம் அதெல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் கிராஃபிக்ஸ் வியூங்கிறது இது தான். இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக நமக்கு ஒரு
ஆக்சிஸ் கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வித் அலாங் வித் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபைனலி கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்புட் பார்னு இருக்கும். இந்த இன்புட் பாரை கிளிக் பண்ணோடனே இந்த லாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஆல்ஃபான்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எல்லாமே இன்புட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் கீபோர்டும் இருக்கும். ஸோ இதுதான் GeoGebra Classic 5ல் இருக்கக்கூடிய டூல்ஸ் அண்ட் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்துருக்கோம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுடைய இன்புட் பாரில் போயிட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா f(x) = x ஸ்கொயர் அண்ட் அதுக்குரிய ஒரு ஜாமெட்ரிக் வியூ இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் இருக்கிறத பார்க்கலாம். அதாவது இது அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர், இதோடைய ஜாமெட்ரிக் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கூட நம்ம இங்கே வேணுங்கிற இடத்துல வச்சுக்கலாம். அதே நேரத்தில் இந்த கிராஃபிக்ஸ் முன்னாடி கூட இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணி போல்டு பண்ணிக்கலாம். அதோட கலரானு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் பாரை யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் இன்புட்டாக கொடுத்து அதோடைய கிராஃப் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிராஃப் மேலே ஒரு பாயிண்டான ஆப்ஜெக்ட் எடுத்துக்க போகிறோம். ஒரு பாயிண்டான ஆப்ஜெக்ட் அது என்ன சொல்லி பாருங்கள், செலக்ட் ஆப்ஜெக்ட் ஆர் இட்ஸ் பெரிமீட்டர்னு கேட்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் ஏன்னு ஒரு பாயிண்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே விழுந்துருச்சு. இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது இந்த கர்வ் தான். இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏங்கிற பாயிண்ட்டை நான் தொட்டு மூவ் பண்ணி பார்க்குறேன். அதே நேரத்தில் இந்த பாயிண்ட் மேலே என்னோடய மவுஸ் பாயிண்ட் வச்ச உடனே இது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஈஸியாக விசுவலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். அப்போது இந்த பாயிண்ட் ஏங்கிற லேபிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 1,1 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டோட பொசிஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரையலாம். அந்த கிராஃப் மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து வேறு என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபுக்கு இந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ஒரு டேஞ்சன்ட்டும் நம்ம வரையலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்பெஷல் லைன் டூல்ஸில் போனீங்கன்னா டேஞ்சன்ட்னு ஒரு டூல் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன சொல்லுன்னு பாருங்கள், செலக்ட் பாயிண்ட் ஆர் லைன் தென் சர்க்கிள் கானிக் ஆர் ஃபங்க்ஷன் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த கிராஃபை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண அங்கே பாருங்கள் இந்த வளைவரைக்கு இந்த புள்ளி வழியாக செல்லக்கூடிய ஒரு தொடுகோடு என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த தொடுகோடு பார்த்திங்கன்னா 2x - 1 அப்படின்னு சொல்லி இருக்குது. சரி, இதோடைய எந்த டேஞ்சன்ட்டோடைய ஸ்லோப் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் டூல்ஸ் போனீங்கன்னா ஸ்லோப்புன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அது மேலே மவுஸ் பாயிண்ட் வச்சு பாருங்கள். என்ன சொல்லுங்கள், செலக்ட் லைன், எந்த லைனுக்கு வந்து ஸ்லோப் வேணும் அப்படின்னா ஸோ இந்த லைனை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு இருக்குது. அப்போது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே என்னென்ன இருக்குன்னா f(x) = x ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனில் ஒரு பாயிண்ட் ஏ, அந்த ஏங்கிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா 1,1 எடுத்துட்டேன்னா அது வழியாக ஒரு டேஞ்சன்ட் வரையிற அந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் பார்த்திங்கன்னா 2ன்னு இருக்குது. சொல்லப்போனால் ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் நம்ம டெரிவேட்டிவ் எடுத்து அட் எ பாயிண்ட் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கான வேல்யூ என்ன கிடைக்குன்னா 2ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி GeoGebra சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி மேத்தமெட்டிக்ஸை நம்ம என்ன பண்ணலான்னா விசுவலைஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை இன்னும் மோர் இன்ட்ராக்டிவாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா இதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதனால் நம்முடைய மேக்ஸ் லேர்னிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் f(x) = x ஸ்கொயர் ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ஒரு டேஞ்சன்ட் அண்ட் ஸ்லோப் இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது இன்னும் எப்படி மோர் இன்ட்ராக்டிவாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற உங்களோட சஜஷன்ஸை இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போடுங்க. இதே போல் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.